ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பவிஸ் கிச்சன். இன்னைக்கு பவிஸ் கிச்சனில் பூண்டு குழம்பும் கத்திரிக்காய் வச்சு ஒரு வறுவலும் செய்வோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேன் வச்சு ஹீட்டாக விட்டுருக்கேன். அதில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் மட்டும் ஊற்றிக்கலாம். சூடாகட்டும், மேற்கொண்டு செய்ய வேண்டியது செய்யலாம். சூடாகிட்டு அதில் உரிச்சு வச்சு சின்ன வெங்காயம் எண்ணெயில் நல்லா வதக்கி போயிடும். ஒரு 8 பல் பூண்டு நல்லா வதக்கிட்டு ஒரு பெரிய சைஸ் தக்காளியை நான் வெட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்ப்பேன். அதில் ஒரு ஸ்பூன் குழம்பு தூள், இதை தனித்தனியாக நானும் போட்டோங்க. ஒரு பின் மஞ்சள் பொடி, கொஞ்சோண்டு காயப்பொடி, கொஞ்சோண்டு உப்பு, குழம்புக்கு தேவையான உப்பு. இப்போ ஆறட்டும், அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இன்னொன்று மறுபடியும் பேன் ஆன் பண்ணி நான் அரைக்கிறத ஆனோன்னு அரைச்சிட்டேன். இப்போ பேன் சூடாக தான் இருக்குது. ஒரு 7 ஸ்பூன் எண்ணெய், ஒரு ஸ்பூன் கடுகு உளுந்தம்பருப்பு, ஒரு கொஞ்சோண்டு கருவேப்பிலை, ஒரு 5 வெங்காயத்தை வட்டமாக வெட்டி வச்சுருக்கேன். பூண்டு நல்லா எண்ணெயில் வதங்கட்டும். இப்போ வதங்கிடுச்சு. அரைச்சதை சேர்க்கலாம். அரைச்சது சேர்த்தாச்சு. இப்போ அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். அரைச்சி வச்ச புளி தண்ணி, ஏற்கனவே மசாலு உப்பு எல்லாம் மசாலா அரைக்கிறதுல சேர்த்ததுனால நம்ம எதுவுமே சேர்க்க வேணாம். கொதிக்கிட்டோம். அதுக்குள்ளே நம்ம கத்திரிக்காய் வறுவல் செஞ்சிடலாம். இப்போ கத்திரிக்காய் வறுவலுக்கு பேனை அடுப்பில் வச்சாச்சு. ஒரு
7 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு கம்மியாக ஊற்றுங்க, அடுத்து வேணுங்கிற அளவுக்கு சேர்க்கலாம். என்ன பூண்டு குழம்பு எனக்கு ஆயில் சூடாயிடுச்சு. இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு, 3 பொரியட்டும். கடுகு நல்லா வெடிச்சிருச்சு. இப்போ வெங்காயத்தை சேர்க்கணும். நல்லா வெங்காயம் வதங்கணும். எண்ணெயில் சவுண்டை குறைடா பாப்பா. நல்லா வதங்கிடுச்சு. வேணுங்கிற அளவுக்கு உப்பு, 1/4 ஸ்பூன் உப்பு. தூள் உப்பு தான் நான் சேர்த்துருக்கேன். தூள் உப்பு தான் சேர்க்கணும், கல் உப்பு சேர்த்துறாதீங்க. தனி மிளகாத்தூள் காரத்துக்கு தக்காளி போட்டாச்சு. இதை எண்ணெயிலேயே வறுக்கணும். ஓரளவுக்கு எண்ணெயில் வதங்கிடுச்சு. கூட கொஞ்சம் வதங்கணும். இப்போ ஒரு ஸ்பூன் முறுப்புக்காக பெரிய ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு பிரெட் கிரம்ஸ் சேர்த்துக்கணும். இதையும் வதங்கணும். அது கூட குழம்பு பார்ப்போம். குழம்பு எப்படி வந்துருக்கு. குழம்பு நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்கு. இப்படியே கொதிச்சிக்கிட்டு இருக்கட்டும். அதுக்கு ஒன்று நம்ம பொரியலை பார்த்துறோம். பொரியலாம் நல்லா முறுமுறுன்னு வரல. நல்லா அந்த அடுப்புலையே இருக்கட்டும். மூடி போட்டு மூடி. பொரியல் ரெடி. குழம்பு ஆஃப் பண்ணிட்டேன். பொரியலை மூடிடலாம். குழம்பும் நல்லா திக்காக வற்றி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணியாச்சு. சர்வ் பண்ணிவிட்டு காட்டுறேன். பூண்டு குழம்பும் கத்திரிக்காய் வறுவலும் ரெடி. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.